வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறோம். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 போட்டுக்குங்க. ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாய் வற்றல் 2 போட்டுக்குங்க. உங்களுக்கு காரமாக வேணுன்னா 4 கூட போட்டுக்கலாம். புளி சிறு துண்டு இது நல்லா வதக்கிக்குங்க. இதோட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஒரு 10 போல் புதினா இலை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறோம். இது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்க்குறோம். இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்க்குறோம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். சட்னி தாளிச்சாச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.